ராம் ராம். மகாலய பக்ஷ சந்தர்ப்பத்தில் எல்லாரும் பித்திருக்களை பூஜனை பண்ணணும். ஸ்ராத்தம் முதலியது பண்ண வேண்டியது. அந்த மகாலய ஸ்ராத்தம் ரெண்டு விதம். பக்ஷ மகாலயம், சகரன் மகாலயம் அப்படின்னு சொல்லுவா. பக்ஷம் முழுக்க பண்ணுறதுக்கு பேர் பக்ஷ மகாலயம். பக்ஷத்தில் ஒரு நாள் பண்ணுறதுக்கு பேர் சகரன் மகாலயம். சக்ருத் அப்படின்னா ஒன்று, ஒரு வாட்டி பண்ணக்கூடிய மகாலயத்துக்கு சகரன் மகாலயம் அப்படின்னு சொல்லுவா. பக்ஷ மகாலயம் பண்ணாலும் சகரன் மகாலயம் பண்ணாலும் பிரதமேலேருந்து அமாவாசை அன்னைக்கு எந்த தினத்தில் பண்ணினா என்ன பலன் அப்படின்னு தர்மசாஸ்திரங்களில் சொல்கிறா. அந்த சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கன்யாகதே சவிதரி தினானி தசபஞ்சச விதினா தத்ர ஸ்ராத்தம் விதீயேத. கன்யா மாசத்தில் கன்யாரவி சங்கிரமண சந்தர்ப்பத்தில் தசபஞ்சச 15 நாள் என்ன விதியோ விதியின்படி ஸ்ராத்தம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்கிறா. அதை சொன்னதுக்கு அப்புறமாக எந்த தினத்தில் பண்ணால் பலன் அப்படிங்கிறத சொல்கிறா. பிரதிபத் தனலாபாக விதீயாகி பிரஜா பிரதா. பிரதம அன்னைக்கு பண்ணினோம் அப்படின்னா தன லாபம் ஏற்படும். யாராவது தனத்தை உத்தேசித்து கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னாலோ அல்லது சௌக்கியம் இன்னும் சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டான்னா பிரதிபத் பிரதமை அன்னைக்கு பண்ண வேண்டியது. அப்படி பண்ணினோம் அப்படின்னா பிரதிபத்து தனலாபாய தனலாபம் ஏற்படும். இது முதல் நாள். ரெண்டாவது நாள் சொல்கிறா விதீயாகி பிரஜா பிரதா. விதீயாகி பிரஜா பிரதா. விதீய அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணினோம் அப்படின்னா அவளுக்கு புத்திரபாகியம் ஏற்படும், பௌத்திரபாகியம் ஏற்படும். குழந்தை பிறக்கும் அல்லது பேரன் பேத்திகள் பிறப்பா. சௌக்கியமாக பிரஜைகள் உண்டாகி சௌக்கியமாக இருப்பா. அதுதான் ரெண்டாவது நாள் சொல்கிறா விதீயாகி பிரஜா பிரதா. மூணாவது வரார்த்தீனாம் திருத்தீயாச்ச. வரன் வேண்டும் என்று யாராவது ஆசைப்பட்டா அப்படின்னா அவா திருத்தீய அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ண வேண்டியது. வரன் அப்படின்னா வேணுங்கிறதும் சொல்லலாம். இன்னொன்று, யார் பொன் குழந்தைய பெற்றிருக்காளோ அப்பாவாக இருக்கக்கூடியவா நல்ல மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா அவள் திருத்தீய அன்னைக்கு பண்ண வேண்டியது. வரார்த்தீனாம் திருத்தீயாச்ச. சதுர்த்தி சத்ருநாசனி. சதுர்த்தி அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணினா அப்படின்னா சத்ருநாசம் ஏற்படுறது. சத்ரு இருந்தால் நாசம் ஏற்படும், இல்லைன்னா அவளுக்கு க்ஷேமம் உண்டாகும். அதுதான் சத்ரு நாசினி. வேதாந்த மார்க்கத்தில் போகக்கூடியவாளுக்கு எது சத்ரு அப்படின்னா பஞ்ச இந்திரியம்தான் சத்ரு, இந்திரிய சுகங்கள் தான் சத்ரு. அதனால் சதுர்த்தி அன்னைக்கு பண்ணினான்னா சத்ரு நாசம் ஏற்படுறது. ஸ்ரியம் பிராப்னோதி பஞ்சம்யாம். 5வது நாள் பஞ்சமி. பஞ்சமி அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணினா அப்படின்னா ஸ்ரீயம் அவளுக்கு ஸ்ரீயம் ஏற்படும். அந்தந்த சந்தர்ப்பத்தில் அந்தந்த தருணத்தில் ஒவ்வொருத்தருக்கு ஒன்று ஸ்ரீயம். பிறந்த குழந்தைக்கு பால் தான் ஸ்ரீயம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம், படிக்கக்கூடிய குழந்தைக்கு வித்யை தான் ஸ்ரீயம். அது மாதிரியாக இதை ஆலோசனை பண்ணிக்க வேண்டியது. பஞ்சமி அன்னைக்கு பண்ணினா எது ஸ்ரீயமோ எது க்ஷேமமோ அதை சுவாமி கொடுப்பார், பித்ருக்கள் கொடுப்பா. பஞ்சம்யாம் ஸ்ரீயமாப்னோதி. ஷஷ்டியாம் பூஜ்யோ பவேன் நரஹ. ஷஷ்டியாம் 6வது நாள் அன்னைக்கு சொல்கிறா. 6வது நாள் அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணோம் அப்படின்னா பூஜ்யோ பவேன் நரஹ. லோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷியா அவளை பூஜிப்பா, கொண்டாடுவா. யாருக்காவது கொண்டாடணும் அப்படின்னு ஆசை இருக்குமேயானால் ஷஷ்டி அன்னைக்கு பண்ண வேண்டியது. ஷஷ்டி பண்ணினோன்னா ஷஷ்டியாம் பூஜ்யோ பவேன் நரஹா. கணாதிபத்தியம் சப்தம்யாம். ஒரு கணத்துக்கு அதிபதியாக இருக்கணும்.
அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டா அப்படின்னா, ஒரு சமூகத்துக்கு அதிபதியாக இருக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டோன்னா கணாதிபத்தியம் சப்தம்யாம், சப்தமி அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணினோன்னா அவா கணத்துக்கு அதிபதியாக ஆவா. அஷ்டம்யாம் புத்திமுத்தமாம், அஷ்டமி அன்னைக்கு 8வது நாள் மகாலய ஸ்ராத்தம் பண்ணினா அப்படின்னா அவளுக்கு உத்தமமான புத்தி, தீக்ஷ்ணமான புத்தி, கூர்மையான புத்தி, நல்ல புத்திசாலியாக அஷ்டமி அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணா ஆவா. ஸ்திரியா நவம்யாம் பிராப்னோதி, 9வது நாள் சொல்றா நவம்யாம் ஸ்திரியா பிராப்னோதி, கல்யாணம் ஆகாதவாளுக்கு தர்மத்துக்கு விரோதம் இல்லாம நவமி அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணினா அப்படின்னா தர்மத்துக்கு விரோதம் இல்லாம அவளுக்கு ஸ்திரீகள் அடையவா. அப்படின்னா கல்யாணம் ஆகாதவா பண்ணினா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்றா. தசம்யாம் பூர்ண காமதாம், 10வது நாள் மகாலயம் பண்ணினா அப்படின்னா பூர்ண காமதாம், அவளுக்கு என்ன என்ன ஆசைகள் இருக்கோ அத்தனையும் நிறைவேறும் தசமி அன்னைக்கு அப்படின்னு சொல்றா. வேதாம் ததாப்னுயாத் சர்வான் ஏகாதஷ்யாம் கிரியாபரஹா, எல்லா வேதத்தையும் அத்தியனம் பண்ணக்கூடிய பலன் அடையிறது யாருக்கு அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு யார் ஒருத்தர் மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறாளோ அவா அத்தியனம் பண்ணக்கூடிய பாக்கியம் ஏகாதசி அன்னைக்கு பண்ணுறதுனால கிடைக்கிறது. துவாதசியாம் ஹேமலாபஞ்ச, 12வது நாள் துவாதசி அன்னைக்கு பண்ணினா அப்படின்னா ஹேமலாபம், தங்கம் அடையும். தங்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவா துவாதசி அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணினான்னா அவளுக்கு தங்க லாபம் ஏற்படும். துவாதசியாம் ஹேமலாபஞ்ச பிராப்னோதி பித்ருபூஜகா பிரஜாம் மேதாம் பசூன் புஷ்டிம் ஸ்வாதந்திரியம் புத்தி உத்தமாம் தீர்க்கமாயு அத ஐஸ்வர்யம் குர்வாணஸ்து த்ரயோதசி. ஆஹா, த்ரயோதசி அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணினான்னா நிறையா பலன் சொல்கிறாவா. பிரஜாம் மேதாம் பசூன் புஷ்டிம், நல்ல பிரஜைகள் உண்டாவா. மேதாம், நல்ல மேதையாக புத்திசாலியாக இருப்பா. பசூன், நல்ல பசு சமிருத்தி ஏற்படும். பசு சமிருத்தி அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் மாடை வச்சுண்டு சம்ரக்ஷணம் பண்ண முடியாது. அப்போ பசு சமிருத்தினா என்ன அர்த்தம்னா பால், தயிர், வெண்ணெய், நெய் முதலிய சமிருத்தி ஏற்படும். இதுக்கான குறைபாடு ஏற்படாது. புஷ்டி, நல்ல புஷ்டியாக இருப்பா. சுவாதந்திரியம், நல்ல சுதந்திரமாக இருப்பா. ஒருத்தருக்கு அதீனமாக இல்லாமல் சுவாதந்திரியமாக இருப்பா. புத்தி முத்தமாம், நல்ல கூர்மையான உத்தமமான புத்தி அவளுக்கு அடையும். தீர்க்கமாயு, அவளுக்கு நீண்ட கால் ஆயுஷ் அடையும், நீண்ட காலம். ஐஸ்வர்யமும் அடையும். த்ரயோதசி அன்னைக்கு பண்ணினா அவாப்னோதி நசந்தேக, சந்தேகமே பட வேண்டாம். த்ரயோதசி அன்னைக்கு பண்ணினா இது எல்லாமே உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்றா. 13வது நாள் யுவானஹா பிதரஹா யஸ்ய மிருதாஹா சஸ்திரேண வை ஹதாஹ, துர்மரணம் சம்பவிச்ச வாளுக்கு அல்லது சஸ்திரத்தினால மரணம் சம்பவிச்ச வாளுக்கு சதுர்தசி அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ண வேண்டியது. அப்படி பண்ணினான்னா சதுர்தஷ்யாம் தேஷாம் விருத்தி மபீப்சதா, வளர்ச்சி அடையணும்னு யார் ஆசைப்படுறாளோ அவா சஸ்திரத்தினாலேயோ துருமரணத்தினாலேயோ துருமரணம் சம்பவிச்சவாளுக்கோ சதுர்தசி அன்னைக்கு தான் பண்ண வேண்டியது. அன்னைக்கு பண்ணினா அப்படின்னா அவா அபிவிருத்தியாரா, நல்ல வளர்ச்சி அடையறா. அவா நினைக்கக்கூடிய விஷயத்தில் ஸ்ராத்தம் குர்வன்னு அமாவாஸ்யாம் அன்னேன புருஷசுச்சி சர்வான் காமான் அவாப்னோதி ஸ்வர்க்கம் வா அத்தியந்தமஷ்ணுதே. அமாவாசை அன்னைக்கு, அதாவது 15வது நாள் மகாலய பக்ஷ மகாலய அமாவாசை அன்னைக்கு யார் மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறாளோ அவா மடியாக பண்ணுறாளோ அவா சர்வான் காமான் அவாப்னோதி, தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் என்னென்னெல்லாம் அவள் ஆசைப்படுறாளோ அத்தனை ஆசையும் அமாவாசை அன்னைக்கு பண்ணுறதுனால அவளுடைய ஆசை நிறைவேறது. அது மட்டும் இல்லை,
அதுவோ அல்லது ஸ்வர்க்கம் வா, ஸ்வர்கலோகம் போய் சேர்றாவா, ஸ்வர்கலோகம் போகிறதுக்கான பாக்கியம் அவளுடைய ஆயுஸ் முடிஞ்ச பிறகு அவளுக்கு வந்து அடையிறது. அத்தியந்த மஷ்ணுதே, அத்தியந்த பலமஷ்ணுதே, அவளுக்கு மிக மிக அதிகமான பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரியான மகாலய பட்சத்தில் பிரதமையிலேருந்து அமாவாசை வரைக்கும் எந்த தினத்தில் ஸ்ராத்தம் பண்ணினோம் அப்படின்னா என்ன பலன் அப்படிங்கிறத தர்மசாஸ்திரத்தில் சொல்கிறா. எல்லாரும் ஆசை இருக்குமேயானால் அவா அந்த தினத்தை சூஸ் பண்ணி மகாலய ஸ்ராத்தம் பண்ண வேண்டியது தர்மசாஸ்திரத்தில் பிரசித்தியாக சொல்கிறா. ராம் ராம்.